ஹாய் மக்களே, இந்த வீடியோ எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. ஏன்னா ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் நான் வந்து சென்னையில தனியா சர்வை பண்ண போறான்றத ஒரு சேலஞ்சா எடுத்திருக்கேன். பட் எனக்கு டவுட்டே கிடையாது, நான் வந்து சர்வை பண்ணுவேன், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் நான் முக்கியமா இந்த சேலஞ்ச் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நான் வந்து பப்ளிக்ல கேமரால பேசுறதுக்கு ரொம்பவே ஷையா ஃபீல் பண்ணுவேன். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய இடத்துக்கு போவேன், ஆனா நான் வந்து பப்ளிக்ல கேமரால பேசணுன்றதுக்காகவே எந்த ஒரு வீடியோவுமே எடுக்க மாட்டேன். அதை எனக்கு ஓவர் கம் பண்ணுன்றதுக்காக தான் நான் வந்து ஒரு சென்னையில சோலோவா இன்னைக்கு டிராவல் பண்ணுவோம், அது வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து நான் வந்து ஃபெயில் ஆகிறேன்னா பாஸ் ஆகிறேன்னா எல்லாத்தையும் நீங்க வந்து நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த சென்னையில நான் வந்து எங்க போறேன்றதா வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது. என்னோட கோ டு ஸ்பாட், அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மெமரிஸ்ல இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் போக போறேன். இது கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. பிளஸ் எந்தெந்த ஸ்பாட் நான் போக போறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்த ஸ்பாட் வந்து பெசன்ட் நகர் தான். ஏன் இதை சூஸ் பண்ணனா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸ்பாட் வந்து பெசி தான். அதனால வந்து நான் சேடா இருந்தாலும் ஹாப்பியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு கோ டு ஸ்பாட் எனக்கு வந்து பெசி தான். சொன்னேன் எங்க வேணாலும் சன்ரைஸ் பார்த்துருக்கலாம், பட் நான் சன்ரைஸ் பார்க்கணும்னு சூஸ் பண்ண இடம் வந்து பெசி. எதுக்காகனா எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. சேடா இருந்தா அது அப்படியே வந்து கம்ப்ளீட்டா பாசிட்டிவா மாத்துற ஒரு இடம் இதுதான். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் பார்க்க வந்த இடமும் இதுதான். மக்களே, நம்ம தான் யோசிக்கணும், நம்மளோட பெசியை நம்ம ரொம்ப 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 மோசமா வச்சிருக்கோம். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோ பாக்குற ஒருத்தரா இருந்தாலும் 2 பேரா இருந்தாலும் நீங்க வந்து குப்பையை போடாம இருங்க. நம்ம ஒருத்தரும் இதை வந்து முடிவு பண்ணும் போதுதான் நம்ம குப்பை போடாம இருப்போம். ஸோ குப்பை போடாம இருக்கும் போதுதான் நம்ம சிட்டி கிளீன் ஆகும், சென்னை கிளீன் ஆகணும்னு நினைச்சீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குற நீங்களாச்சும் உங்களோட மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னாச்சு நல்லா திடீர்னு இப்படி மாறீங்க? எதிர்பார்க்க ஒரு மாதிரி போட்டுக்கனால அப்படி இருக்குமோ இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டக்குனு? அதனால சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறீங்களா? அப்படின்னா என்னதுப்பா? ஒரு வேலையை பார்த்தீங்களா எனக்கு? அதான் கிரிஞ்சி பூமர். நல்லது சொன்னேன் அதுவா? கிரிஞ்சி நல்லது நீங்க ஏன் சொல்ற? வந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ் பண்ண கூட தெரியல உனக்கு. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு. ஆக்சுவலி எனக்கு வந்து வாக்கிங் போகணும், இந்த பெசியில் மார்னிங்லாம் வந்து வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும்னு ஆசை. ஸோ அதை இன்னைக்கு வந்து வாக்கிங்கில் வந்து கொஞ்சம் நிறைவேற்றிட்டேன். இன்ஜுரி கொஞ்சம் காலில் இன்ஜுரி இருக்கிறதுனால வாக்கிங் மட்டும் போயிட்டு இருக்கு. மார்னிங் வெயிலே ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. ஐயோ, செகண்ட் ஸ்பாட் போவோமா? செகண்ட் ஸ்பாட் வந்து முருகர் கோயில். ஆக்சுவலி இது வந்து பெசியில் தான் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப பிடிச்சிது. நானே இது செகண்ட் டைம் தான் வரேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப அமைதியான ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் கொடுத்ததுனால செகண்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த சேலஞ்சிலே ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு முருகனோட அருளோட ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹலோ தீதத்தே, நான் இப்ப கொஞ்சம் பித்தியா இருக்கேன், நான் வேணா அப்புறம் கூப்பிட்டேன். என்னப்பா எப்ப பார்த்தாலும் பித்தியாவே இருக்கேன்? ஆமா ஆமா, என்ன பண்றது, திடுத்துப்புன்னு ஃபேமஸ் ஆக்கி விட்டானுங்க, பேத்துறதுக்கு கூட டைம் எடுக்க மாட்டேங்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து ப்ரோட்டீன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முட்டை தோசை 2 ஆம்லேட் சாப்பிட்ருக்கேன். ஸோ ப்ரோட்டீன் கொஞ்சமாச்சு மீட் ஆகுன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு தேர்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இது எனக்கு ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கான ஸ்பாட்டு. இப்போ வந்து ஃபீனிக்ஸ் மால்ல இருக்கேன். இங்கே வந்து நான் வந்து இந்த மூவி படம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஆக்சுவலி இதில் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த ஃபீனிக்ஸ் மாலுக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருப்பேன். ஏன்னா இது வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட கோ டு ஸ்பாட்டாக இருக்கு. ஏன்னா என்னோட காலேஜ் ஆப்போசிட்ல தான் இருக்கு, குருநானக் காலேஜில் தான் நான் படிச்சேன். ஸோ எங்களுக்கு வந்து பீரியட் கட் ஆயிடுச்சா இல்லை காலேஜ் முடிஞ்சோடனே வர ஒரு ஸ்பாட் இந்த ஃபீனிக்ஸ் மால் தான். அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த யூஜிக்கு அப்புறம் இங்கே வரவே இல்லை. ஓகே, நம்ம வந்து இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு, அதனால இங்கே புக் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் காலேஜ் டைம்லலாம் என்ன பண்ணுவோம்னா அவ்வளோலாம் மணி இருக்காது பார்த்தீங்களா, அதனால வந்து ஒரு 60 ரூபாய் டிக்கெட் இருக்கும். இந்த டிக்கெட்ல தான் மூவி பார்ப்போம். இன்னைக்கும் நான் அதே தான் பண்ணேன். எனக்கு வந்து விஜய் தேவர்கொண்டா கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால தலைவனோட படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 60 ரூபாய் டிக்கெட் எடுத்து தான் பார்த்தேன். டு பி ஆனஸ்ட், நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன் அதோட ரிசல்ட் என்னட்டு. ஆக்சுவலி படம் வந்து விஜய் தேவர்கொண்ட ஆக்டிங் எப்பயும் போல டாப் நாட். படம் ஓகே ஓகே. நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஹை ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர்லாம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கலிஃபோர்னியா பைட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மால்லேயே அப்படியே லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இருந்துச்சு. சரி ஓகே, மேக்ஸில் போய் அங்கேயே டிஷர்ட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு மேக்ஸுக்கு போயிட்டா. சரி நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கக்கூடாது, கேமராவில் பேசணும், கேமரா பார்த்து பேசியிருக்கேன். என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும், அதனால ஓகே என்ன வாங்குறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் டிஷர்ட் வாங்கலான்னு முடிவு பண்ணி இப்போ மேக்ஸில் வந்து டிஷர்ட் வாங்கி. ஆக்சுவலி இதில் என்ன பண்ணுனா, டிக்கெட்டோட விலையே வந்து 70 ரூபாய் தான். ஏன்னா 60 ரூபாய் டிக்கெட் தான் எடுத்து அது 70 ரூபாய் தான் ஆன்லைன்ல வந்துச்சு. ஆனா பார்க்கிங்கோட சார்ஜ் மட்டும் 250. எனக்கு அப்பயே தெரியும் பார்க்கிங் வந்து அதிகமா தான் இருக்கும். நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா, நீங்க ஃபீனிக்ஸ் மால் முன்னாடி போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய பார்க்கிங் வெளியே ஆப்போசிட்ல எல்லாம் பார்க்கிங் எல்லாம் போட்டிருப்பாங்க. சரி அங்க காரை விட்டுடலாம் அப்படின்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணா, அங்கெல்லாம் பார்க்கிங் இல்லையா, அங்க என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சு. காருக்கு எல்லாம் பார்க் பண்ண முடியாதுன்ட்டு அதுக்கப்புறம் உள்ளதான் விட்டேன். அது வந்து 250 ரூபா வந்துச்சு. நான் வந்து 500 ரூபாய் தான் வரும்னு நினைச்சேன். நல்ல வேலை 500 ரூபாய் தான் வராம 250 ரூபா வந்துச்சு. பட் 250 ரூபாயும் அதிகம் தான், ஸ்டில் 250 வந்துருச்சு. என்ன பண்றது?
என்னதான் கார்க்குள்ளேயே எடுத்தா கூட சம்டைம்ஸ் இதுவுமே கொஞ்சம் ஷையா தான் இருக்கு வெளியே பேசுது. இதுல இருந்து மாறணும். அதுக்காக தான் இப்போ வந்து நான் ட்ரையல் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் ஃபியூச்சர்ல vlogging கண்டென்ட்ஸ்லாம் கொண்டு வரலான்ட்டு. இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். இது நல்லா போச்சுன்னா ஃபியூச்சர்ல நிறைய vlogs பாப்பீங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு, ஆனா இந்த வீடியோட லாஸ்ட் ஸ்பாட் இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கு. அதை நான் மோஸ்ட்லி கவர் பண்ணுவேன்னு தெரியல. இப்போ நான் வந்து என்னோட ரீசெண்ட் கோ டு ஸ்பாட் வந்து எனக்கு எங்க போகணும்னு கேட்டாலும் யார்கிட்ட இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா அண்ணா நகர் போகலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து கோ டு ஸ்பாட்டா மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கண்டிப்பா சொல்றேன், இந்த இடத்துக்கு போய் என்னால வீடியோ எடுக்க முடியாது. அதனால நான் வந்து இப்போ ராம்ஸ்டீ தான் போக போறேன். அங்க வந்து வீடியோ எடுக்கலாம், பட் என்னால் கண்டிப்பா பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சம கூட்டமா இருக்கும். என்கிட்ட யாராச்சும் வந்து சென்னையில எங்க பெஸ்ட் டீ கிடைக்கும்னு கேட்டாங்கன்னா நான் ஒரே ஒரு பிளேஸை தாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். அது வந்து ராம்ஸ்டீ தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பிளஸ் வந்து எங்களுக்கு டீயே பிடிக்காதனால இங்க ஒரு தடவை நீங்க ட்ரை அவுட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே அடிக்டடா மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நான் வந்து ஓவரா ஹைப் பண்றதுனால கண்டிப்பா நீங்க குடிச்சு ஒரு தடவையாச்சும் பாருங்க. நீங்க குடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பா ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. கூகுளும் ஏமாத்திடுச்சு, டவர் பார்க்கும் ஏமாத்திடுச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே சன்செட்டை வந்து நம்ம ஒரு ஹைட்டான இடத்துல காட்டணும், அதனால வந்து ஒரு அண்ணா நகர் டவர் வந்து காட்டுறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இங்க பிளான் பண்ணி அண்ணா நகருக்கு வந்தா, இங்க வந்து டவர் பார்க் வந்து க்ளோஸ்ன்னு இருக்கு, மேல விடவே இல்லை. அதாவது டவர் பார்க் இருக்கு, பட் அது மேல விடவே இல்லை. நான் வந்து ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வந்து க்ளோஸே பண்ணிட்டாங்களா இல்ல மண்டே லீவா, கூகுள் பண்ண எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ ஓகே, நான் வந்து இப்போ அதனால உங்களுக்கு சன்செட்டை காட்ட முடியல. பட் இப்போ டைம் வந்து 6:35. ஆக்சுவலி கூகுள்ல இப்போதான் வந்து சன்செட் ஆகும்னு எனக்கு போட்டுருந்துச்சு. அதனால தான் அதையும் சொன்னேன் ஏமாத்திடுச்சுன்ட்டு. இப்போ பார்த்தா சன் வந்து முன்னாடியே இறங்கிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6:20 கிட்டலாம் இன்னைக்கு இறங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா சன்ரைஸ் டு சன்செட் அதாவது ஆக்சுவலி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோல நான் வந்து எதுக்காக முக்கியமா எடுத்தேன்னா, நான் வந்து பப்ளிக்ல பேசணும். இப்பயே நான் வந்து இந்த மாதிரி ஒரு பார்க்ல உட்காந்து பேசுவேன் அப்படி அதுவும் தனியா நான் வந்து நினைச்சதே கிடையாது. இன்னைக்கு பண்ணியிருக்கேன். எனக்கு இதுவே வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் வந்து இன்னும் ஒரு 2-3 பேர் கூட போகும்போது இன்னும் கம்ஃபர்டபுளா பேசுறதுக்கு முடியும்னு நான் இப்போ எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி vlogging கண்டென்ட்டை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றேன். நீங்க சேனலுக்கு புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். இன்னும் மோர் அண்ட் மோர் பிளேசஸ்க்கு போய் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு. பாய் பாய். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.